ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வெஸ்டீஜ் ஆப் பற்றி ஏ டு Z நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்டீஜ் ஆப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, புதுசாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டீஜ் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் போட்டு, அதாவது உங்களுடைய ஐடி நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்டீஜ் ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி பென்சில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்து உங்களுடைய கேலரியில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் போட்டு நீங்கள் என்ன லெவல், உங்களோட ஐடி நம்பர்லாம் இங்கே க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மைபிவி அப்படிங்கிறது தான் என்னது, இதை நம்ம பண்ணுறதுக்கான பாயிண்ட்டுங்கிறது இதில் ஆட் ஆகும். குரூப் பிவிங்கிறதுனா என்னதுன்னா, டோட்டலாக உங்கள் டீமில் எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான பாயிண்ட் ஆட் ஆகும். மை நெட்வொர்க் அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ மெம்பர் இருக்காங்களோ அந்த மெம்பருடைய கவுண்டிங் இதில் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதில் வந்து நீங்கள் குரூப் பிவி அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸுடைய க்ரோத் வந்து எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் அடுத்த 6 மந்த்துக்கான பிஸ்னஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட், அதாவது ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பிஸ்னஸில் நான் இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட் நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கானதை காமிக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிவி அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸோடைய சைடு வேல்யூம் பிவி அப்படிம்பாங்க. ஸோ அடுத்து செல் பிவினா நீங்கள் ஓன் பர்ச்சேஸ், நீங்கள் சொந்தமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மற்றவங்க வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கான பிவி. அடுத்தது குரூப் பிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீம் மூலியமாக நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாதம் எவ்வளோ பிவி நடக்குதோ அதுக்கானதை காமிப்பாங்க. அடுத்து கரண்ட் குமுலேட்டிவ் பிவினா இது வரைக்கும் எவ்வளோ பிவி கரண்ட்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க. அடுத்தது டோட்டல் பிவி, நம்மளுடைய செல் பிவி குரூப் பிவி ரெண்டையும் சேர்த்தா இங்கே டோட்டல் பிவி வரும். அது ஆக்சுவல் பிவி அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து ஆஃபர் ஏதாவது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது என்ன மாதிரி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி வந்து ஒரு 100 பிவி வாங்கினா 100 பிவி ஃப்ரீ அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பிவி வர்றது எல்லாமே தனியாக ஒதுக்கிடுவாங்க. அது வந்து லெவல் கிராசிங் மட்டும்தான். இந்த ஆக்சுவல் பிவி அப்படிங்கிற வரது மட்டும்தான் நமக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது கொடுத்துருக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 5ல் இருக்கீங்கன்னா அடுத்து 8, 12, 16 அடுத்த லெவல் போகிறதுக்கான லெவலையும் அதுக்கு எவ்வளோ பிவி நீங்கள் கொடுக்கணுங்கிற அந்த ஷார்ட்டேஜும் உங்களுக்கு வந்து காமிக்கும். நான் அந்த 16% கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு இது ரெண்டும் 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லாஸ்ட் மந்த் என்ன பிஸ்னஸ் பண்ணி லெவல் மெயின்டைன் பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து காமிக்கும். ஓகே, இதில் வந்து இந்த லெவல் பாயிண்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே டாப் ப்ராடக்ட்ஸ், வெஸ்டேஜோடைய டாப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் என்ன இருக்குது காமிக்கும். அதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட், வெஸ்டேஜில் புதுசாக என்ன ப்ராடக்ட் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், நீங்கள் வெஸ்டேஜோடைய கேட்லாக் இதெல்லாம் முதல்ல நம்ம வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வெஸ்டேஜ் ஆப்லேயே கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைலு எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து டவுன்லோடில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ், நீங்கள் எவ்வளோ ஆர்டர் வந்து பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் டீமில் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ட்ராக் பண்ணலாம். உங்களுடைய லெவல் ஜர்னி, நீங்கள் என்னென்ன லெவல் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட லெவல் ஜர்னி வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ரிப்பீட் ஆர்டர், நீங்கள் போன மந்த்து போட்ட ஆர்டர் வந்து அகைன் நீங்கள் போடணுன்னா இந்த ஆப்ஷன். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட்டுருங்க. மை போனஸ் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் காமிக்கும். மை ஆர்டர் இவங்க இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்ட டீட்டெயிலெலாம் காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு கன்ஃபார்ம் ஆனது, கேன்சல் ஆனது, இன்வாய்ஸ் ஆனது, டெலிவரி, ஆஃப்லைனில் நீங்கள் ஸ்டோரில் போட்டது, இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஐடி போகிறது. இது வந்து நீங்கள் புதுசாக இருக்கவங்க அவங்க அப்ளைன்ட்டு கேட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹோம் டெலிவரி, கேட்டகரி, லொக்கேஷன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேபி உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்து தப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே ஆடு நியூ அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் யுவர் கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கரண்ட் அட்ரஸ் அப்படியே ஆட் ஆயிரும். இல்லைன்னா இங்கே வந்து கண்ட்ரி அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்தியா கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடு இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, நான் திருச்சி, அது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்ரஸ் வந்து சேவ் ஆயிரும். இது வந்து அட்ரஸ்ஸு ஆட் பண்ணுறது, இது இவ்வளோ தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானில் கம்பெனி எதாவது ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இங்கே அப்டேட் ஆகும், இது பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே பார்கோடு 3 இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்கே வியூ கியூஆர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கியூஆரை நீங்கள் ஒன் செகண்ட், இந்த கியூஆரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கியூஆர் வரும். உங்கள் லிங்க்கு இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை யாருக்கும் ஷேர்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கேட்டகரி. இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெஸ்டீஜில் என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட்ஸ். ஸோ இதில் கொடுத்துட்டிங்கன்னா வெஸ்டீஜில் என்னென்ன பிராண்டு ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற லோகோவோட போட்டு காமிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மை டேஷ்போர்டு. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு காமிக்கும். ஸோ இதெல்லாம் அந்த ஜஸ்ட்டு நான் அப்படியே சொல்லிடுறேன். இது வீக்காரோடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்டோட காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டீஜோட புக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ப்ரொஃபைலில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டீமில் வர பர்த்டே லிஸ்ட்டு, விசஸ் லிஸ்ட்டு, ஸ்கீம்ஸ் ஆஃபர் கொடுக்குறது, அப்புறம் உங்களோட குரூப்பில் நடக்கிற பிவி, மைகேவேஷன் இந்த ஆதார் கார்டில் கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் பேன் டீட்டெயிலு, டிஏ ஃபார்மு, இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கு, மை கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து 100 பிவி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கூப்பன் வவுச்சர் கொடுப்பாங்க. அது மை ஃபண்ட்ஸ் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டீஜில் கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் வரதுலாம் இதில் தான் உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் எனக்கு இந்த கார் வாங்கணும், வீடு கட்டணும், நான் ட்ராவல் ஃபண்ட் எனக்கு இந்த அமௌண்ட்லாம் எனக்கு வேணும்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கம்பெனிக்கு மெயில் பண்ணிங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து அப்படியே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். அடுத்தது உங்கள் வவுச்சர், அதுக்கப்புறம் உங்களோட இன்கம், அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் செக் பண்ணுறது, உங்களுடைய பேமெண்ட், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது பார்த்துக்கலாம். அப்புறம் வெஸ்டீஜ் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு. இப்போ நம்ம வந்து இந்த வெஸ்டீஜ் அட்ரஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வந்து தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிற இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து திருச்சி, ஓகேங்களா? இப்போ நான் திருச்சியை சொல்ல வரேன். ஓகே, இங்கே திருச்சி இருக்குது. நான் திருச்சி கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் கொடுக்குறேன். இங்கே வந்துருச்சு எனக்கு. இப்போ திருச்சி வந்துருச்சா? திருச்சி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே பிரான்ச் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து என்னுடைய அட்ரஸ் வந்து இருக்குது. சப்போஸ் இந்த பிரான்ச் டீட்டெயில் உங்கள் அட்ரஸ் காமிக்கலைன்னா இங்கே அம்புக்குறி மார்க்கில் இதை கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் காண்டாக்ட் பாயிண்ட்ஸு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் காண்டாக்ட் பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர் கன்சல்டன்டிங், ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் கன்சல்டன்டிங் சென்டர் டீட்டெயில்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன உங்கள் ஊர்லேயே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேறு என்னென்ன லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் பிரான்ச் டீட்டெயில் இல்லாதப்போ நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் டீப்பாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அட்ரஸ் செக் பண்ணி பார்க்குறது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான் வெஸ்டீஜ். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கீழே பாருங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போர்ட்டு, அபவுட் யூஸு நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து அபவுட் யூஸ் கொடுத்தீங்கன்னா கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதாவது கம்பெனியோடைய இங்கே பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. கம்பெனியோடைய யூடியூப் சேனல்ஸ் இது மாதிரிலாம் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி பேனர்லாம் ஸோ அவங்க கம்பெனி ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு இதில் தான் நம்ம காமிக்கும். அப்படியே நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷாப் பை பிவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 25 பிவிக்குள்ளே வர்றது, 50 பிவிக்குள்ளே வர்றது, 100 பிவிக்குள்ளே வர்றது, 100 பிவி மட்டும் வரக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் அதிகமாக கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். எனக்கு எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டும் நான் பார்க்கணுன்னா வியூ மோர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் காமனாக ஓப்பன் ஆகிடும். எப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது. இல்லை எனக்கு வந்து இதில் வந்தால் எனக்கு நிறைய ப்ராடக்ட் வருது, எனக்கு இதில் வந்து எனக்கு ஓன் ரிலேட்டடான ப்ராடக்டை நான் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கேட்டகரியாக நான் போய்ட்டு பார்த்தா எனக்கு தெரியும், இது பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக கொடுக்குமா, அக்ரி அது இதுன்னு வரும்போது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அதனால் இங்கே டாப் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, வியூ பிராண்டட்ஸ், அது வந்து கொடுத்திங்கன்னா வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டு ப்ராடக்ட்டும் வரும். இதில் ஒரு சிலர் வந்து எனக்கு அக்ரி கேட்டகரி வரணும்னா நீங்கள் அக்ரி 82ன்னு கொடுத்தா அக்ரி கேட்டகரி வரும். அஷ்யூர்னா சோப்பு இதெல்லாம் வரும். ஆயுஷ் வந்தீங்கன்னா இது ஹெல்த் சப்ளிமெண்ட் வரும். டென்ட்னா இது உங்களுக்கு பேஸ்ட்டு, இது வந்து உங்களுக்கு சோப்பு தூள் ஹைவெஸ்ட்டு, இந்த கேட்டகரியில் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி ப்ராடக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கீழே கொடுத்துக்கோங்க. அதே தான் ஷாப்பிங்கும், அதே தான் ப்ராடக்ட் டீட்டெயிலாம் இருக்கும். சர்ச்சில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வெஸ்டீஜில் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ
பேர் தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய பேர் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், முக்கியமாக நிறைய பேத்துக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா தெரியாமல் இருக்கும். பாயிண்ட் எப்படி பார்க்குறது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் பாயிண்ட். க்ரீன் கலரில் மேலே பாருங்கள், பிவி இருக்கா? இதுதான் வெஸ்டீஜோடைய ப்ராடக்டோடைய பாயிண்ட். இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு, இந்த பொருளுடைய ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஆர்பி, டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பினா வெளியில் வாங்குகிற ப்ரைஸு 80 ரூபா, நம்ம கொடுக்குறது 67 ரூபா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மை ஆர்டர், மை கார்டு அப்படிங்கிறது போய்க்கோங்க. இதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வெஸ்டீஜில் ஆர்டர் போகிறது நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம வெஸ்டீஜில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வெஸ்டீஜில் எப்படி நம்ம ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அது மட்டும் தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காமனாக இருக்கிறது தான். ஓகேங்களா? தேங்க்யூ.